ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الكلام كلام الله وخير الهدي هدي رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها المسلمون عباد الله، ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவித்த ஒரு விடயம், ஏற்கனவே நாங்கள் இந்த விடயத்தை பற்றி பேசினோம். அதாவது இந்த 10 நாட்கள் தில் ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்கள் இந்த உலக நாட்களிலே மிகவும் சிறந்த நாட்களாக இருக்கின்றது. இதனை ஹதீஸ் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்தில் இமாம் அல்-அல்பானி ஸஹீஹ் என்று கூறிய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள், அஃதலு அய்யாமித் துன்யா அய்யாமுல் அஷ்ர். இந்த உலக நாட்களிலே மிகவும் சிறந்த நாட்கள் அய்யாமுல் அஷ்ர், துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்கள் என்று கூறினார்கள். அதேபோல் அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த நாட்களுடைய இரவுகள் மீது சத்தியம் செய்துள்ளான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், காலையின் மீது சத்தியமாக, அதேபோல் 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த 10 இரவுகள் மீது சத்தியம் செய்துள்ளான். அது என்னத்தை காட்டுதென்றால் இந்த 10 நாட்களுடைய சிறப்பையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் காட்டுது என்பதனை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதேபோல் மற்றும் சில ஆதாரங்களை முன்வைத்தோம். இந்த 10 நாட்களுடைய சிறப்புகளை காட்டக்கூடிய ஆதாரங்கள். எனவே இந்த 10 நாட்களிலே வரக்கூடிய முக்கியமான ஒரு நாள் யௌமு அரஃபா, அரஃபா தினம். அதாவது துல்ஹிஜ்ஜாவின் 9வது தினம் அரஃபா தினம். அந்த தினமும் இந்த 10 நாட்களுக்குள்ளே வருகிறது. அந்த தினத்தின் வந்திருக்கக்கூடிய, அதனை பற்றி வந்திருக்கக்கூடிய சிறப்புகள், அதுவும் என்னத்தை காட்டுது என்றால் இந்த 10 தினத்தின் முக்கியத்துவத்தையும் இந்த 10 தினத்தின் சிறப்பையும் காட்டுகின்றது. எனவே அரஃபா தினத்திலும் நாங்கள் முயற்சி செய்து பாடுபட்டு நற்கர்மங்களை நற்செயல்களை அதிகமாக செய்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சகோதரர்களே, ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு முன்வைத்த ஹதீஸ் இப்னு அப்பாஸ் சஹீஹ் புகாரிலேயும்
அபூ தாவூத், திர்மிதி, இப்னு மாஜா என்ற கிரந்தங்களில் வந்த ஹதீஸ், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அறிவித்த ஹதீஸ். இந்த 10 தினங்களில் செய்யப்படக்கூடிய நற்செயல்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான, அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்த நற்செயல்களாக இருக்கின்றது. அதன் பொருள் என்னவென்றால், அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த நற்செயல்களுக்கு அதிகமாக கூலிகளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் தபாரக வ தஆலா. எனவே இந்த 10 நாட்களில் வரக்கூடிய ஒரு நாள் அரஃபா தினம். அந்த அரஃபா தினத்திலும் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயல்களுக்கும் அல்லாஹ் தபாரக வ தஆலா அதிகமான சிறப்புகளை, அதே போல கூலிகளை எங்களுக்கு கொடுப்பான் தபாரக வ தஆலா. எனவே பொதுவாக எந்தெந்த ஆதாரங்களில் இந்த 10 தினம் சம்பந்தமாக சிறப்புகள், அதே போல் அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டக்கூடிய அம்சங்கள் வந்துள்ளதோ, அந்த அனைத்து ஆதாரங்களும் அரஃபாத் தினத்தின் சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் காட்டுகின்றது. ஏனென்றால் அரஃபா தினம் என்பது இந்த 10 நாட்களில் வரக்கூடிய 9வது நாளாக இருக்கின்றது. எனவே அந்த அனைத்து ஆதாரங்கள், ஆயத்துகளும் அஹாதீஸ்களும் இந்த 10 நாட்களுடைய சிறப்பை, முக்கியத்துவத்தை காட்டக்கூடிய அந்த ஆதாரங்கள், ஏற்கனவே நாங்கள் முன்வைத்த ஆதாரங்கள், இந்த அரஃபா தினத்துக்கும் சம்பந்தமாக இருக்கும். அந்த பொது ஆதாரங்கள் அரஃபா தினத்துடைய சிறப்பையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் காட்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் சகோதரர்களே, குறிப்பாக அரஃபா தினத்துடைய சிறப்பை, அதனுடைய முக்கியத்துவத்தை காட்டக்கூடிய குறிப்பான சில ஆதாரங்களும் வந்துள்ளது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸில் நாங்கள் அரஃபா தினம் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய குறிப்பான ஆதாரங்களை பார்ப்போம். அதிலிருந்து நாங்கள் முக்கியமான படிப்பினைகளை பெற்று, எதனை அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களிடத்திலிருந்து நாடுகிறானோ அந்த நற்செயல்களை செய்ய முயற்சி செய்வோம். அதிலே நாங்கள் பாடுபடுவோம் இன்ஷா அல்லாஹு தஆலா. சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா அரஃபா என்ற இந்த சொல்லை அல் குர்ஆனில் குறிப்பிட்டுள்ளான் தபாரக வ தஆலா. அது சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய வசனம். அல்லாஹ் கூறுகிறான், ليس عليكم جناح أن تبتغوا فضلا من ربكم فإذا أفضتم من عرفات فاذكروا الله عند المشعر الحرام واذكروه كما هداكم وإن كنتم من قبله لمن الضالين. அல்லாஹ் கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா, ஹஜ் பிரயாணத்தின் போது நீங்கள் வியாபாரம் செய்து அதன் மூலம் உங்கள் ரப்பிடத்தில், உங்களுடைய ரப்பிடத்தில் பொருளை தேடி, ரிஸ்கை தேடி கொள்வது உங்கள் மீது குற்றமல்ல. பின்னர் நீங்கள் அரஃபாத் என்னும் இடத்திலிருந்து திரும்புவீர்களாயின் மஷ்அருல் ஹராம், அதாவது முஸ்தலிஃபா என்னும் இடத்தில் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். இன்னும் நிச்சயமாக இதற்கு முன் நீங்கள் வழி தவறியவர்களாக இருந்தீர்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த நிஅமத்தை கூறி காட்டுகிறான். அவர்கள் அதற்கு முன்னே வழி தவறியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வோ சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் என்று அந்த நிஅமாவை, மின்னாவை அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களுக்கு கூறி காட்டுகிறான். எனவே இந்த ஆயத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா குறிப்பாக அரஃபாவை குறிப்பிட்டுள்ளான். فَإِذَا أَفَضْتُمْ مِنْ عَرَفَاتٍ, அரஃபாவிலிருந்து நீங்கள் திரும்பிவிட்டால், முஸ்தலிஃபாவுக்கு வந்துவிட்டால், நீங்கள் மஷ்அருல் ஹராம் முஸ்தலிஃபாவின் அந்த இடத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். உலமாக்கள் அதிலே முக்கியமாக இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்சீரிலே அரஃபாத் என்ற சொல், அதனுடைய பொருள் என்ன,
எதற்காக வேண்டி அந்த இடம் அரஃபா என்று கூறப்படுகின்றது, எதற்காக இந்த பெயர் அந்த இடத்துக்கு வைக்கப்பட்டுள்ளது என்று இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அரஃபாத் இந்த பன்மையாக வந்திருக்குது, அது ஒருமையாகவும் வரும் இந்த சொல் அரஃபது. அதே போல் அரஃபாத்துன் என்றும் நாங்கள் கூறுவோம். குர்ஆனிலே இந்த ஆயத்தில் எங்களுடைய கிராஅத்தில் அரஃபாத் பன்மையாக வந்துள்ளது. அதனை மற்ற ஆதாரங்களில் அரஃபா ஸியாமு யௌமி அரஃபா, அரஃபா தினத்தில் நோன்பு பிடிப்பது என்று ஒருமையாகவும் வந்துள்ளது அரஃபா. இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார், அரஃபாத் என்ற சொல் இந்த இடத்தில் பன்மையாக வந்துள்ளது. அதாவது இந்த ஆயத்தில் சூரத்துல் பக்ராவில் அது ஒரு இடத்துக்கு உரிய ஒரு பெயராக இருக்கின்றது. ஒரு இடத்தின் பெயர், மக்காவுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடத்தின் பெயர். அதற்கு பிறகு இப்னு உஸைமீன் கூறுகிறார், எதற்காக வேண்டி இந்த இடம் அரஃபாத் இல்லாவிட்டால் அரஃபா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது? அதற்கு உரிய சில காரணங்களை இப்னு உஸைமீன் கூறுகிறார். முதல் காரணம், لأن الناس يعترفون هناك بذنوبهم ويسألون الله أن يغفر لهم. முதல் காரணம், மக்கள் அந்த இடத்தில் வந்து அவர்களுடைய பாவங்களை அவர்கள் அறிந்து அல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய பாவங்களை அவர்கள் செய்தார்கள் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். எனவே இந்த சொல் அரஃப, அறிந்து கொள்வது, ஒத்துக்கொள்வது என்ற சொல்லிலிருந்தே வந்திருக்கின்றது. மக்கள் அந்த இடத்துக்கு வந்து அவர்களுடைய பாவங்களை அறிந்து அல்லாஹ்விடத்தில் ஒத்துக்கொள்ளும் போது அந்த இடம் அதற்காக வேண்டி அரஃபா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது அந்த இடத்துக்கு. இரண்டாவது காரணம், அந்த இடத்திலே மக்கள் வந்து ஒன்று கூடும் போது அவர்கள் ஒவ்வொருவரை அறிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் அரபு மொழியில் அரஃப என்றால் அறிந்தான் என்ற பொருளை தரும். எனவே மக்கள் இந்த இடத்தில் வந்து ஒவ்வொருவரை அறிந்து கொள்ளும் போது ஒன்று கூடி அதற்காக வேண்டி இந்த இடத்துக்கு அரஃபா என்று கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது காரணம், சொல்லப்பட்டுள்ள காரணம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய செயல்களை கற்றுக் கொடுத்தார். இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அப்பொழுது அவர் அரஃப்த என்று கூறினார். நீர் அறிந்து கொண்டீரா, நீர் அறிந்து கொண்டு விட்டீரா என்று கேட்டார். அதற்காக வேண்டி இந்த இடத்துக்கு அரஃபா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு காரணம், சொல்லப்பட்டுள்ள ஒரு காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு இறங்கிய போது தன்னுடைய மனைவியை இந்த இடத்தில் அறிந்து கொண்டார். அதற்காக வேண்டி இந்த இடத்துக்கு அரஃபா என்று கூறப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள் சிலர். அதே போல் மற்றும் சிலர், இந்த இடம் உயர்வாக இருக்கின்றது, அரபிகள் உயர்வாக இருக்கக்கூடிய உயர்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கு உர்ஃப் என்று கூறுவார்கள். அதிலே பன்மையாக வரக்கூடியது அஹ்லுல் அராஃப். சூரத்துல் அராஃப் என்று கூறுகிறோம். அஹ்லுல் அராஃப் அதனுடைய ஒருமை உர்ஃப். இந்த சொல்லிலிருந்து வரக்கூடியதுதான் அரஃபா. அதாவது உயர்விக்கப்பட்ட ஒரு இடம், உயரமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் தான் இந்த இடத்துக்கு அரஃபா என்று கூறப்பட்டுள்ளது என்று இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் கூறிவிட்டு அவருடைய தேறுதலை சொல்லி காட்டுகிறார். இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார், மிகவும் சரியான நெருங்கிய கருத்து என்னவென்றால், இந்த இடம் அரஃபா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அதற்கு காரணம், மக்கள் அந்த இடத்திலே
அவர்களுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு அறிந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அதேபோல் மிகவும் நெருங்கிய ஒரு கருத்து தான் இறுதியாக எத்தி வைக்கப்பட்ட கருத்து. அதாவது இந்த இடம் அரஃபா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்துக்கு காரணம் இந்த இடம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதற்காக வேண்டி இந்த இடம் அரஃபா என்று கூறப்படுகிறது. அந்த அரஃபா என்ற சொல் உர்ஃப் அந்த சொல்லிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல். வல்லாஹு தஆலா அஅலா வ அலம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தினத்தை பற்றி பேசிய போது, ஹஜ்ஜுடைய செயல்களை பற்றி பேசிய போது, இந்த அரஃபா தினத்தில் அரஃபாவுக்கு போய், அரஃபா இடத்துக்கு போய் அந்த இடத்திலே நிற்பது, நின்று கொள்வது, அல் வகூஃப் பி அரஃபா, இதனை ஒரு தூணாக, ஹஜ்ஜுடைய தூணாக ஆக்கியுள்ளார். ஒருபோதும் அரஃபாவில் நிற்காமல் ஹஜ் என்பது செல்லுபடியாகாது. அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு மஅமர் என்ற சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் கூறுகிறார், அல் ஹஜ்ஜு அரஃபா, அல் ஹஜ்ஜு அரஃபா. அல் ஹஜ்ஜு அரஃபா என்றால் அல் ஹஜ் என்பது அரஃபாவாகும். அதாவது அரஃபா இல்லாமல், அரஃபா தினத்தில், அரஃபா இடத்தில் நிற்காமல் இருப்பது ஹஜ்ஜை செல்லுபடியாக்காது. அரஃபா தினத்தில் நிற்காமல் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே ஹஜ் என்பது அரஃபா, அரஃபா தினத்தில் அரஃபாவில் நிற்பது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு அரஃபாவில் போய் நிற்பதை, அதனுடைய முக்கியத்துவத்தை எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறார். இந்த ஹதீஸை அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்துள்ளார். அவருடைய கிரந்தத்தில் சுனன் அபீ தாவூதில் அதனை அல் இமாம் அல் அல்பானியும் அல் இமாம் அல் வாதியும் ரஹிமஹுல்லாஹ் ஸஹீஹ் என்று கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ். எனவே இந்த ஹதீஸ் எதனை எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுறது என்றால், அரஃபாவுடைய முக்கியம். ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் கட்டாய கடமையாக, ஒரு தூணாக இந்த செயலை அவர்கள் செய்ய வேண்டும். அரஃபாவில் போய் அரஃபா தினத்தில் அவர்கள் ஒரு சிறிய காலமாக சரி நிற்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுடைய ஹஜ் செல்லுபடியாகாது என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சகோதரரே, இது அரஃபா தினத்துடைய அந்த இடத்துடைய முக்கியத்துவத்தை காட்டுகிறது. அதேபோல் இந்த தினத்தில், அரஃபா தினத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா முக்கியமான ஒரு மேலான ஆயத்தை இறக்கி வைத்தான் சுப்ஹானஹு வ தஆலா. ஸஹீஹ் அல் புகாரிலேயும் முஸ்லிமிலேயும் தாரிக் பின் அஷ்யம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு யஹூதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து இவ்வாறு கூறுகிறார், யா அமீருல் முஃமினீன், ஆயத்துன் ஃபீ கிதாபிக்கும் லவ் அலைனா மஅஷரல் யஹூத் நஸலத் லத்தഖذنا ذلك اليوم ஈதா. மூமின்களுடைய தலைவரே உமரே, உங்களுடைய புத்தகத்தில், அதாவது குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்கின்றது. அந்த ஆயத்து எங்கள் மீது, யஹூதுகள் மீது இறக்கி வைக்கப்பட்டிருந்தால் அந்த தினத்தை நாங்கள் ஒரு பெருநாள் தினமாக எடுத்துக் கொண்டிருப்போம் என்று கூறிய போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யஹூதியை கேட்கிறார், என்ன ஆயத்து? அப்பொழுது அந்த யஹூதி இந்த ஆயத்தை ஓதி காட்டுகிறார், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. பாருங்கள் சகோதரர்களே, அந்த யஹூதிக்கு தெரிந்திருந்தது இந்த ஆயத்து, இந்த ஆயத்துடைய முக்கியத்துவம். இந்த ஆயத்து அவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டிருந்தால் அந்த தினத்தை அவர்களுடைய ஒரு பெருநாள் தினமாக ஆக்கி வைத்திருப்பார்கள்.
அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யஹூதிக்கு கூறிய பதில், நிச்சயமாக நான் இந்த ஆயத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எங்கே எந்த தினத்தில் இறக்கி வைக்கப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா தினத்தில் அரஃபாவில் நின்று கொண்டிருந்த போது இந்த ஆயத்து அவர்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டது. அதேபோல் அந்த தினம் யௌமுல் ஜுமுஆ தினமாக இருந்தது என்று ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த தினத்தில் 2 பெருநாட்கள் ஒன்று கூடியது. அரஃபா தினம் ஒரு பெருநாள் தினம் முஸ்லிம்களுக்கு, அதேபோல் யௌமுல் ஜுமுஆ ஒவ்வொரு கிழமையிலையும் வரக்கூடிய ஒரு பெருநாள் தான் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெருநாள் ஜுமுஆ பெருநாள். எனவே இந்த ஆயத்து 2 பெருநாள்களில் இறங்கியது. ஒரே நாள் 2 பெருநாள்கள் வந்த ஒரு தினத்தில் இந்த ஆயத்து இறக்கி வைக்கப்பட்டது. எனவே இந்த ஆயத்து இறக்கி வைக்கப்பட்ட தினம் எங்களுக்கு பெருநாள். இதனை தெளிவுபடுத்தக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் சுனன் அபீ தாவூதிலும் அதேபோல் மற்ற கிரந்தங்களில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் உக்பத் இப்னு ஆமிர் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, யௌமு அரஃபா வ யௌமுன் நஹர் அய்யாமுத் தஷ்ரீக் ஈதுனா அஹ்லல் இஸ்லாம் அய்யாமு அக்லின் வ ஷுர்ப் என்று ரசூலுல்லாஹ் கூறினார்கள். அரஃபா தினம், அதேபோல் அரஃபா தினத்துக்கு பின்வரக்கூடிய 10வது நாள் யௌமுன் நஹர் ஈதுல் அத்ஹா. அதேபோல் அந்த 10வது தினத்துக்கு யௌமுன் நஹருக்கு பின்னே வரக்கூடிய 3 நாட்கள் அய்யாமுத் தஷ்ரீக். இந்த அனைத்து நாட்களும் ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், ஈதுனா அஹ்லல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய மக்களே, இந்த அனைத்து தினங்களும், இந்த 5 தினங்கள் யௌமு அரஃபா யௌமுன் நஹர் அய்யாமுத் தஷ்ரீக் 5 தினங்களும் எங்களுடைய பெருநாள் தினங்கள் என்று ரசூலுல்லாஹ் கூறினார். அய்யாமு அக்லின் வ ஷுர்ப் அய்யாமுத் தஷ்ரீக் யௌமுல் அத்ஹா என்ற இந்த தினங்கள் அய்யாமு அக்லின் வ ஷுர்ப் உணவு பானங்களை அருந்தக்கூடிய தினங்கள், முஸ்லிம்கள் மகிழ்ச்சி அடைந்து உணவு பானங்களை அருந்தி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே யௌமு அரஃபா என்பது ஒரு ஈதாக பெருநாளாக இருக்கின்றது. காரணம், அரபு மொழியில் அல் ஈத் என்ற அம்சம், இந்த சொல் திரும்ப திரும்ப வரக்கூடிய ஒரு அம்சத்தை குறிக்கும். அதேபோல் மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு தினம், ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம், திரும்ப திரும்பவும் ஒரு வருடத்தில் திரும்பி வரக்கூடிய ஒரு நாளாக, ஒன்று கூடக்கூடிய நாளாக யௌம் அவுதின் வஜ்திமா, திரும்பி வரக்கூடிய, அதேபோல் ஒன்று கூடக்கூடிய நாளாக இருக்கின்றது. அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யௌம் அரஃபாவை, அரஃபா தினத்தை ஒரு பெருநாளாக கருதுகிறார்கள். ஏனென்றால் பெருநாள் என்பது திரும்ப வரக்கூடிய ஒரு அம்சமாகவும் மக்கள் ஒன்று கூடி மகிழ்ச்சி அடையக்கூடிய அம்சமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாள். அதனால் தான் யௌமு அரஃபாவுக்கு பெருநாள் தினம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சகோதரர்களே, எனவே யௌமு அரஃபா என்பது எங்களுக்கு பெருநாளாக இருக்கின்றது. திரும்பவும் வரக்கூடிய ஒரு அம்சம். முஸ்லிம்கள், ஹஜ்ஜாஜ்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அந்த தினத்தில் அந்த இடத்தில் ஒன்று கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. எனவே இது ஒரு பெருநாளாக அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு ஆக்கியுள்ளான் என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் சகோதரர்களே, இந்த அரஃபா தினத்தில் முக்கியத்துவத்தை காட்டக்கூடிய ஒரு அம்சம், ஒரு ஆதாரம், அல்லாஹ் தபாரக வ தஆலா 2 அம்சங்கள் மீது சத்தியம் செய்தவனாக கூறுகிறான். வஷாஹிதின் வ மஷ்ஹூத், சூரத்துல் புரூஜிலே வரக்கூடிய ஒரு ஆயத்து. வஷாஹிதின் வ மஷ்ஹூத், அல்லாஹ் தபாரக வ தஆலா சாட்சி கூறக்கூடியவர், அவர் மீதும் சாட்சியாளர்கள் எதெல்லாம் சாட்சியாக இருக்கின்றதோ
சாட்சி கூறுகிறதோ அதன் மீது அல்லாஹ் தபாரக வ தஆலா சத்தியம் செய்கிறான். அதேபோல் வ மஷ்ஹூத் சாட்சி சொல்லப்படுவதன் மீதும் எதன் மீதெல்லாம் சாட்சி கூறப்படுகிறதோ சாட்சி சொல்லப்படுகிறதோ அதன் மீதும் அல்லாஹ் தபாரக வ தஆலா சத்தியம் செய்து கூறுகிறான். வ ஷாஹிதின் வ மஷ்ஹூத். அலி ரலியல்லாஹு அன்ஹு அதேபோல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஸனுல் பஸ்ரி வ கதாதா வ இக்ரிமா என்ற இந்த சஹாபிகளும் தாபிஈன்களும் கொடுத்த தஃப்சீர், அதேபோல் அதிகமான உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு கொடுத்த தஃப்சீர் அஷ்ஷாஹித் யௌமுல் ஜும்ஆ சாட்சியாளர் ஜும்ஆ தினம் என்றும், வல் மஷ்ஹூத் சாட்சி சொல்லப்படக்கூடிய எதன் மீது சாட்சி சொல்லப்படுவதோ அந்த அம்சம் யௌமுல் அரஃபா என்றும் இந்த முஃபஸ்ஸிரீன்கள் கூறியுள்ளார்கள். இந்த உலமாக்கள் அவர்கள் அதிகமான உலமாக்களுடைய கருத்து அல் மஷ்ஹூத் எதன் மீது சாட்சி சொல்லப்படுகிறதோ அந்த அம்சம் யௌம் அரஃபா என்று உலமாக்கள் அதிகமான உலமாக்கள் சாட்சி கூறியுள்ளார்கள். அதிகமான உலமாக்களுடைய தஃப்சீராக இருக்கின்றது சகோதரர்களே. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொற்றும் குறிப்பாக இந்த தஃப்சீர் வரப்படவில்லை. எனவே அதிகமான உலமாக்கள் இந்த தஃப்சீரை கொடுத்திருந்தாலும் பொதுவாக எல்லா சாட்சியாளர்களும் அதேபோல் எதன் மீது சாட்சி சொல்லப்படுகிறதோ அனைத்து அம்சங்களும் இந்த இரண்டு சொற்களுக்கு கீழே வரும். ஷாஹிதின் வ மஷ்ஹூத் என்ற இரண்டு சொற்களுக்கு கீழே, பொருள்களுக்கு கீழே இந்த அனைத்து சாட்சியாளர்களும் எதன் மீதெல்லாம் சாட்சி கூறப்படுகிறதோ அந்த அனைத்து அம்சங்களும் வரும் என்று மற்ற உலமாக்களுடைய கருத்தாக இருக்கின்றது சகோதரர்களே. எனவே இதுவும் இந்த தஃப்சீரும் என்னத்தை காட்டுகிறது என்றால், அரஃபா தினத்துடைய இந்த அரஃபா தினம் என்பது சாட்சி கூறப்பட்ட சாட்சி சொல்ல கூடிய சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கின்றது என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அதேபோல் சகோதரர்களே, இந்த தினத்தில் முக்கியமாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு இபாதத்து, இந்த தினத்தில் ஹஜ்ஜில் இருக்காமல் இருக்கக்கூடியவர்கள், ஹஜ் செய்யாதவர்கள் நோன்பு பிடிப்பது. ஹஜ் செய்யாதவர்கள் நோன்பு பிடிப்பது. கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்கள் இடத்தில் அரஃபா தினத்தில் நோன்பு பிடிப்பதை பற்றி வினவப்பட்ட போது, அந்த தினத்தில் நோன்பு பிடிப்பது யுகஃபிரு ஸனத அல் மாதிய வ ஸனத அல் பாகிய என்று கூறினார்கள். அந்த தினத்திலே நோன்பு பிடிப்பது சென்ற வருடத்துக்கு பாவம் பரிகாரமாகவும் அதேபோல் வரக்கூடிய வருடத்துக்கு பாவம் பரிகாரமாகவும் இருக்கும் என்று இந்த மேலான கூலியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். பாருங்கள் சகோதரர்களே, ஒரு தினத்தில் ஒரு சிறிய இந்த செயலை அதற்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா ஒரு விசாலமான ஒரு பெரிய கூலியை எங்களுக்கு தருகிறான். இந்த ஒரு தினத்தில் நோன்பு பிடிப்பது 2 வருடங்களுக்கு பாவம் பரிகாரமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு தினத்தில் நோன்பு பிடிப்பது 2 வருடங்களுக்கு, சென்ற வருடத்துக்கும் வரக்கூடிய வருடத்துக்கும் பாவம் பரிகாரமாக இருக்கின்றது. இது எதனை காட்டுகிறது என்றால், எதனை தெளிவுபடுத்துது என்றால், இந்த தினத்துடைய முக்கியத்துவத்தை, இந்த தினத்துடைய சிறப்பை, மேலான சிறப்பை காட்டுகிறது. ஒரு தினத்தில் நோன்பு பிடிப்பது 2 வருடங்களுக்கு எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது, பாவம் பரிகாரமாக இருக்கின்றது சகோதரர்களே. எனவே நாங்கள்
இந்த தினத்தில் அரஃபா தினத்தில் முயற்சி செய்து நோன்பு பிடிப்போம். அதேபோல் சகோதரர்களே, இந்த தினத்தில் நடைபெறக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியுள்ளார். ஸஹீஹ் முஸ்லிமிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மா மின் யௌமின் அக்ஸர் மின் அன் யுஅதிக அல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா வ இன்னஹு லயத்னு ثم يباهي بهم الملائكة فيقول ما أراد هؤلاء. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ما من يوم أكثر من أن يعتق الله فيه عبدا من النار من يوم عرفة. அரஃபா தினத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா அதிகமாக நரகத்தில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்கிறான், அதிகமாக விடுதலை செய்கிறான். இந்த தினத்தில் அல்லாஹ் நரகவாசிகளை விடுதலை செய்வதை போல் ஒரு தினமும் இந்த தினத்தை போல் இருக்க முடியாது. அதனுடைய கருத்து என்னவென்றால், அரஃபா தினத்தில் அதனை போல் ஒரு தினம் இல்லை. அரஃபா தினத்தில் போல் அல்லாஹ் தபாரக வ தஆலா வேறொரு நாளிலும் நரகத்திலிருந்து தன்னுடைய அடியாளனை விடுதலை செய்வதில்லை. அதாவது அரஃபா தினத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா மிகவும் அதிகமாக தன்னுடைய அடியாளர்களை நரக வேதனையிலிருந்து விடுதலை செய்கிறான். சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய ஒரு தினமாக இருக்கின்றது, எவ்வளவு சிறப்பான ஒரு தினமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து விடுதலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தினம். அதிகமாக அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய அடியாளர்களை, நரக வேதனைக்கு தகுதி வாய்ந்தவர்களை விடுதலை செய்கிறான். சுப்ஹானஹு வ தஆலா. எனவே சகோதரர்களே, இந்த ஒரு பாகம் இந்த ஹதீஸில் இந்த தினத்துடைய சிறப்பை, மேலான சிறப்பையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் காட்டுகின்றது. எனவே அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இந்த தினத்தில் நாங்கள் அதிகமாக துஆக்களை செய்து கொள்வோம். எங்களுடைய பாவங்களுக்கு அதிகமாக நாங்கள் மன்னிப்பை அல்லாஹ்விடத்தில் தேடி மன்றாடி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். நிச்சயமா அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு மன்னிப்பு தருவான். இந்த நல்ல நோக்கத்தை, நல்ல எண்ணத்தை நாங்கள் அல்லாஹ் மீது வைக்க வேண்டும் சகோதரர்களே. அதே போல் இந்த ஹதீஸில் மற்ற பாகத்தில் ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், வ இன்னஹு லயதுனு ثم يباهي بهم الملائكة. இன்னும் ஒரு அம்சம், அல்லாஹ் தபாரக வ தஆலா அரஃபா தினத்தில் அரஃபாவில் இருக்கக்கூடிய அந்த அரஃபா வாசிகள், அரஃபாவில் அவர்களுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவர்களாக அரஃபாவில் இருக்கக்கூடிய அந்த அரஃபா வாசிகளை அல்லாஹ் தபாரக வ தஆலா நெருங்குகிறான். அவர்கள் பால் அல்லாஹ் தபாரக வ தஆலா நெருங்கி வருகிறான் என்று இந்த ஹதீஸில் வந்துள்ளது. எனவே இது அல்லாஹ்வுடைய ஒரு பண்பாக இருக்கிறது. ஸிஃபத் அத்துனு என்பது அல்லாஹ்வுடைய பண்பு, நெருங்கி வருவது என்பது அல்லாஹ்வுடைய ஒரு பண்பாக இருக்கின்றது. இதனை நாங்கள் ஈமான் கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய ஒரு அகீதாவாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பண்பான அத்துனு, நெருங்கி வருவது என்ற இந்த பண்பை நாங்கள் அறிந்து கொண்டு அதிலே ஈமான் கொள்வது. இதுவும் என்னத்தை காட்டுறது என்றால், இந்த தினத்துடைய அரஃபா தினத்துடைய சிறப்பை காட்டுகின்றது. அல்லாஹ் தபாரக வ தஆலா அரஃபாவில் இருக்கக்கூடிய அந்த அரஃபா வாசிகள் பால், அவர்கள் பால் அல்லாஹ் தபாரக வ தஆலா நெருங்கி வருகிறான். சுப்ஹானஹு வ தஆலா. அதேபோல் இந்த ஹதீஸில் இறுதி பகுதியில் அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய மலாயிக்காமார்கள் மத்தியில் அரஃபா வாசிகளை பற்றி பெருமை பாராட்டுகிறான் என்று இந்த ஹதீஸிலே வந்துள்ளது. எனவே ஹஜ் செய்து அரஃபாவில் நிற்கக்கூடிய அந்த அரஃபா மக்கள், அவர்களை
பற்றி அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய மலாய்க்காமார்கள் கிட்டே பெருமை பாராட்டி பேசுகிறான். அவர்களுடைய அழகான செயல்களை பற்றி, அவர்களுடைய அழகான இபாதத்துகளை பற்றி அல்லாஹ் தபாரக வ தஆலா மலாய்க்காமார்களுக்கு அறிவிக்குகிறான், பெருமை பாராட்டி பேசுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு பேச்சு ஃபயகூலு மா அராத ஹாஉலா, அல்லாஹ் உற்சாகப்படுத்தக்கூடியவனாக பெருமை பாராட்டியவனாக அல்லாஹ் அவர்களை நோக்கி கூறுகிறான், அவர்களை எதை நாடி வந்துள்ளார்கள், அவர்கள் அரஃபா வாசிகள் எதனை நாடி வந்துள்ளார்கள், நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாடி வந்துள்ளார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி வந்துள்ளார்கள், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை தேடி வந்துள்ளார்கள். அதேபோல் சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸ், அதிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் யுபாஹில் மலாயிக பிஹா லிஅரஃபாத் يقول انظروا الى عبادي شعثا غبرا. இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸிலேயும் இந்த ரிவாயத்திலேயும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மலாய்க்காமார்கள் மத்தியில் அரஃபா மக்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுகிறான். அதேபோல் அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய அடியாளர்களை நோக்கி நீங்கள் பாருங்கள், உந்துரு இலா இபாதி ஷுஅஸன் குப்ரா, அவர்கள் தலைமுடி கலைந்தவர்களாக, அதேபோல் தூசிப்பட்டவர்களாக வந்துள்ளார்கள் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர்களை பாராட்டி, அவர்களை பெருமை பாராட்டி, அவர்களை புகழ்ந்து அல்லாஹ் தபாரக வ தஆலா இவ்வாறு கூறுகிறான். இதுவும் இந்த தினத்துடைய சிறப்பை, அதேபோல் ஹஜ் செய்வதை, அதனுடைய சிறப்பை, அரஃபாவில் போய் நின்று அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதின் முக்கியத்துவத்தையும் அதனுடைய சிறப்பையும் தெளிவாக காட்டக்கூடிய ஹதீஸ். அதேபோல் சகோதரர்களே, இந்த தினத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம், அதாவது அரஃபா தினத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம், நாங்கள் செய்ய வேண்டிய துஆக்கள். துஆக்களிலே மிகவும் சிறந்த துஆக்கள் அரஃபா தினத்தில் செய்யப்படக்கூடிய துஆக்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஹஸனான ஹதீஸ். அல்-அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அதனை தன்னுடைய கிரந்தமான ஸஹீஹா என்ற கிரந்தத்தில் பதிவு செய்துள்ளார். அதிலே ரசூலுல்லாஹ் கூறுகிறார், خيرுத் துஆ துஆ யௌம் அரஃபா وخير ما قلت انا والنبيون من قبلي لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. துஆக்களே மிகவும் சிறந்த துஆக்கள் அரஃபா தினத்தில் செய்யப்படக்கூடிய துஆக்கள், பிரார்த்தனைகள் என்று கூறிவிட்டு ரசூலுல்லாஹ் கூறுகிறார், நானும் எனக்கு முன்வந்த நபிமார்களும் கூறிய மிகவும் சிறந்த அம்சம், இந்த நாளில் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இன்று ரசூலுல்லாஹும் அவர்களுக்கு முன்வந்த நபிமார்களும் கூறிய மிகவும் சிறந்த ஒரு கூற்றுத்தான், ஒரு திக்ர் தான் இந்த திக்ர். எனவே இந்த திக்ரை நாங்கள் அதிகமாக செய்து கொள்வோம். லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ரசூலுல்லாஹும் அவர்களுக்கு முன்வந்த நபிமார்களும் கூறிய மிகவும் சிறந்த ஒரு திக்ர் தான் இந்த தினத்தில் இந்த திக்ர் சகோதரர்களே. எனவே நாங்கள் இதனை அதிகமாக கூறிக்கொள்வோம். அதேபோல் இன்னும் ஒரு ரிவாயத்தில் இமாம் அஹ்மத் பதிவு செய்த ஹதீஸ்,
அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ், كان أكثر دعاء رسول الله صلى الله عليه وسلم يوم عرفة لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. ரசூலுல்லாஹ்வுடைய அதிகமாக செய்யப்பட்ட துஆக்கள் அந்த யௌம அரஃபா தினத்தில் ரசூலுல்லாஹ் அதிகமாக செய்த துஆ இந்த துஆ லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த திக்ரை தான் ரசூலுல்லாஹ் அதிகமாக இந்த தினத்தில் செய்தார் என்று இந்த ரிவாயத்திலும் வந்துள்ளது. எனவே இந்த தினத்தில் நாங்கள் இந்த திக்ரை அதிகமாக செய்து கொள்வோம். இந்த சொற்கள் திக்ராக இருந்தாலும் இது ஒரு துஆ என்று இந்த ரிவாயத்துகளிலே வந்துள்ளது சகோதரரே. காரணம், இந்த சொற்களில் வரக்கூடிய வசனங்களில் திக்ராக வந்திருந்தாலும் அல்லாஹ்வை நாங்கள் புகழ்ந்து அல்லாஹ்வுடைய பண்புகளை நாங்கள் கூறி காட்டுகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவ்வாறு நாங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கூறினாலும் ஆனால் நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து அவனுடைய பேரருளை தேடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை தேடியவர்களாக அல்லாஹ்வை நாங்கள் புகழுகிறோம். எனவேதான் இந்த திக்ர் ஒரு துஆ என்று இந்த ரிவாயத்துகளே வந்துள்ளது. காரணம், நாங்கள் இந்த திக்ரை கூறும்போது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவர்களாக, அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹ்வுடைய பேரருளை கேட்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வை நாங்கள் புகழுகிறோம். அதனால் தான் இந்த திக்ர் ஒரு துஆ என்று இந்த சஹாபி கூறுகிறார். அதே போல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துஆக்களை மிகவும் சிறந்த துஆ இந்த துஆ யௌம் அரஃபாவில் கூறப்படக்கூடிய துஆ என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். எனவே சகோதரர்களே, நாங்கள் அதிகமாக திக்ருகளை துஆக்களை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். ஏற்கனவே நாங்கள் சென்ற வாரத்தில் இந்த 10 தினத்தின் சிறப்புகளை பற்றி பேசும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸையும் நாங்கள் கூறி காட்டினோம். அதிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனவே இந்த தினங்களில் நீங்கள் அதிகமாக தஹ்லீலையும் தஹ்மீதையும் தக்பீரையும் செய்து கொள்ளுங்கள். அதாவது அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் அல்ஹம்துலில்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று கூறிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கூறினார். சஹீஹான ஹதீஸ். அதேபோல் நாங்கள் கூறி காட்டினோம், இப்னு உமர், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சஹாபாக்கள் கடை வீதிகளுக்கு போய் திக்ரை செய்வார்கள், தக்பீர் செய்வார்கள். அவர்களை பார்த்த மக்களும் அவர்களை பின்பற்றி தக்பீர் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். முக்கியமாக சகோதரர்களே, இப்னு மஸ்ஊத் என்ற சஹாபியை தொற்றும் மற்ற சஹாபாக்களை தொற்றும் இந்த தினத்திலிருந்து தக்பீர் ஆரம்பிக்கப்படுகிறது. பொதுவாக தக்பீர் என்பது இந்த 10 நாட்களிலே நாங்கள் செய்ய வேண்டும். தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும் பொதுவாக 10 நாட்களிலே. ஆனால் முக்கியமாக அரஃபா தினத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகிலிருந்து தக்பீர் ஆரம்பிக்கப்படுகிறது. ஈதுல் அத்ஹாவுடைய தக்பீர். இதுதான் சரியான கருத்து. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தக்பீரை, ஈதுல் அத்ஹாவுக்குரிய தக்பீரை அரஃபா தினத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகிலிருந்து ஐயாமுத் தஷ்ரீக்கிலே இறுதி நாளாக வரக்கூடிய 13வது நாள், துல்ஹிஜ்ஜாவின் 13வது நாள், அந்த தினத்தில் சூரியன் மறையும் வரைக்கு இந்த 5 நாட்களில் தக்பீரை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். எனவே இது ஈத் பெருநாள், ஈதுல் அத்ஹாவுடைய தக்பீர் அரஃபா தினத்தில், அரஃபா ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகிலிருந்து இந்த தக்பீர், குறிப்பான தக்பீர் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதனை நாங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி நற்செயல்களை செய்ய வேண்டும். அதிலே நாங்கள் எங்களுடைய ஆர்வத்தை காட்ட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு பாவ மன்னிப்புகளை எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ் தபாரக் வ தஆலா எங்களுக்கு எந்த அம்சங்களை இபாதத்துகளாக நியமித்துள்ளானோ அதனை நாங்கள் ஏற்கனவே சில ஆதாரங்களில் பார்த்தோம். அந்த இபாதத்துகளை
நாங்கள் செய்வதற்கு முயற்சி செய்வோம். அதேபோல் எங்களுடைய மனைவி மக்கள்களையும் எங்களுடைய உற்றார் உறவினர்களையும் மற்ற அனைத்து எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களையும் இந்த அரஃபா தினத்துடைய முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் அறிந்து கொள்வதற்கு உற்சாகப்படுத்துவோம். அவர்களுக்கு அதேபோல் இந்த தினத்தில் வரக்கூடிய இபாதத்துகளை செய்யுமாறும் நாங்கள் அவர்களையும் ஏவி உற்சாகப்படுத்துவோம். அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.